வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. கௌரவர்களுடைய பட்சத்தில் துச்சாதனன் சேனை முன்னணியில் சென்றான். அவ்வாறே பாண்டவர்கள் பட்சத்தில் பீமன் முன்னால் சென்றான். சிம்ம நாதங்களும் சங்க கோஷங்களும் கொம்பு வாத்தியங்களும் பேரிகைகளின் கொட்டு முழக்கமும் குதிரைகளின் கனைப்பும் யானைகளின் பிளிரலும் சேர்ந்து வானளாவிய முழக்கம் உண்டாயிற்று. அம்புகள் விசைகளுடன் செல்லும் பொழுது கொள்ளி நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன. தகப்பன் பிள்ளையை கொன்றான், மகன் தகப்பனை கொன்றான், மருமகன் மாமனை கொன்றான், மாமன் மருமகனை கொன்றான். முதல் நாள் முற்பகலில் பாண்டவ சேனை பீஷ்மருடைய தாக்குதலினால் நடுக்கமுற்றது. அவருடைய ரதம் சென்ற வழியெல்லாம் காலனுடைய தாண்டவமாக இருந்தது. அர்ஜுனன் மகன் அபிமன்யு இதைக் கண்டு பொறுக்காமல் பிதாமகரை எதிர்த்தான். இருபக்கத்து படை வீரர்களும் வயதில் சிறியவனான அபிமன்யு அனைவரில் மூத்தவரான பிதாமகரை எதிர்த்து தடுத்ததை தேவர்களும் நின்று பார்த்தார்கள். அபிமன்யுவின் தேர்க்கொடியில் கர்ணீகார மரம் பொன்னால் சித்தரிக்கப்பட்டு விளங்கிற்று. கிருதவர்மனை ஒரு பாணத்தாலும் சல்லியனை 5 பாணங்களாலும் பீஷ்மரை 9 பாணங்களாலும் அடித்தான். ஒரு அம்பினால் துர்முகியின் சாரதியின் தலை அறுபட்டு கீழே விழுந்தது. மற்றொரு பாணம் கிருபருடைய வில்லை ஒடித்தது. அபிமன்யுவின் யுத்த லாவகத்தைக் கண்டு தேவர்கள் புஷ்பம் மாறி பெய்தார்கள். பீஷ்மரும் அவரை பின்பற்றிய வீரர்களும் தனஞ்சயனுக்கு தகுந்த மகன் இவன் என்று பாராட்டினார்கள். பிறகு பல கௌரவ வீரர்கள் அவனை சுற்றி கொண்டு தாக்கினார்கள். அபிமன்யு அசையவில்லை. பீஷ்மர் வில்லினின்று விடுபட்டு பாய வந்த அம்புகளையெல்லாம் அவன் தன்னுடைய அம்புகளால் துண்டித்தான். லட்சியம் தவறாமல் அவன் எய்த பாணங்களில் ஒன்று பீஷ்மருடைய பனைமரக் கொடியை அறுத்து பூமியில் வீழ்த்திற்று. பீஷ்மருடைய கொடி கீழே அறுபட்டு விழுந்ததைக் கண்டு பீமன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உரத்த சிம்மநாதம் செய்தான். பெரியப்பனுடைய சிம்மநாதத்தை கேட்டு அபிமன்யு மேலும் உற்சாகமடைந்தான். பாலனுடைய அற்புத போரை கண்டு பீஷ்மர் மனம் பூரித்தார். தன் முழு பலத்தையும் அவன் மேல் பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கிறதே என்று வருத்தப்பட்டார். அபிமன்யுவின் மேல் பிதாமகருடைய வில் சரமாறி பொழிந்தது. விராடனும் அவன் மகன் உத்தரனும் துருபத குமாரனான திருஷ்டத்யும்னனும் பீமனும் எல்லோரும் அபிமன்யுவை காப்பாற்ற ஓடி வந்து பிதாமகரை தாக்கினார்கள். பீஷ்மர் அபிமன்யுவை விட்டுவிட்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார். விராடன் மகன் உத்தரன் அச்சமயம் யானையின் மேல் ஏறிச் சென்று சல்லியனை எதிர்த்தான். தேர் குதிரைகள் 4ம் யானையால் மிதிப்பட்டு இருந்தன. இவ்வாறு தாக்கப்பட்ட சல்லியன் சக்தி ஆயுதத்தை உத்திரன் மேல் வீசி எறிந்தான். அது உத்திரனுடைய கவசத்தை பிளந்து உட்சென்றது. அவன் கையில் இருந்த அங்குசமும் தோமரமும் நழுவி விழுந்தன. யானையின் பிடரியினின்று உத்தரன் பிரேதமாக கீழே விழுந்தான். யானை சல்லியனை தாக்குவதை நிறுத்தவில்லை. சல்லியனும் கத்தியை எடுத்து யானையை தாக்கினான். துதிக்கை அறுபட்டு மர்மஸ்தானங்களில் பாணங்களால் அடிபட்டு யானையானது பயங்கரமான சத்தம் போட்டுக்கொண்டு கீழே விழுந்து மரித்தது. பிறகு சல்லியன் கிருதவர்மனுடைய தேரில் ஏறினான். அப்போது விராடனுடைய புத்திரன் ஸ்வேதன் தம்பி உத்திரன் கொல்லப்பட்டதைக் கண்டு நெய்விட்ட அக்னியைப் போல ரௌத்திரகாரமாக தன் ரதத்தை சல்லியனை நோக்கி ஓட்டி வந்தான். சல்லியன் மிருத்யுவின் வசமாய் விடுவான் என்று 7 ரதிகர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக மிகவும் விரைவாக வந்து அவனை 4புறமும் சூழ்ந்து கொண்டு போர் செய்தார்கள். மேகங்கள் மின்னுவதைப் போல ஜொலிக்கும் வில்கள் ஸ்வேதன் பேரில் அம்புமழை பொழிந்தன. கௌரவ வீரர்களின் வில்களை ஸ்வேதன் தன் பாணங்களினால் அறுத்தான். அவர்கள் 7 பேர் 7 சக்திகளை ஸ்வேதன் பேரில் வீசினார்கள். அவன் அவற்றை 7 பாணங்களினாலேயே துண்டித்தான். ஸ்வேதன் செய்த யுத்தத்தைக் கண்ட இருபட்சத்து வீரர்களும் வியந்தார்கள். சல்லியனுடைய ஆபத்தான நிலைமையைக் கண்டு துரியோதனன் ஒரு பெரும் படையை அந்த இடத்திற்கு செலுத்தினான். அதன்மேல் பயங்கர போர் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். தேர்கள் உடைந்து வீழ்த்தப்பட்டன. யானைகளும் குதிரைகளும் ஆயிரக்கணக்கில் செத்தன. ஸ்வேதன் துரியோதனனுடைய படையை துரத்தி அடித்து பீஷ்மரை தாக்கினான். இருவருக்கும் கோரமான யுத்தம் நடந்தது. பீஷ்மருடைய தேர்க்கொடியை ஸ்வேதன் அறுத்து தள்ளினான். பீஷ்மர் ஸ்வேதனுடைய தேர்க்குதிரைகளையும் கொடியையும் சாரதியையும் வீழ்த்தினார். அப்போது ஸ்வேதன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீஷ்மர் மேல் எறிந்தான். அதை பீஷ்மர் தம் பாணத்தால் தடுத்து விட்டார்.
அதன்பின் சுவேதன் கதாயுதத்தை எடுத்து சுழற்றி கொண்டு பீஷ்மருடைய தேரின் மேல் எறிந்தான். தேர் ஒடிந்து பொடி பொடியாகும் என்று தெரிந்த பீஷ்மர் தேரில் நின்று கீழே குதித்தார். அந்த கணம் கொடி மரத்துடன் தேர் சுக்கு நூறாயிற்று. பிதாமகர் கோபம் மேலிட்டு வேறு தேரின் மீது ஏறவில்லை, நன்றாக வளைத்து ஒரு அம்பை சுவேதன் மேல் செலுத்தினார். விராடன் மகன் சுவேதனும் யமாலயம் சென்றான். துச்சாதனன் வாத்திய கோஷங்களோடு வெற்றி கூத்து ஆடினான். அதன் பிறகு பிதாமகர் பாண்டவ சேனையை தாக்கினார். முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவ சேனை மிகவும் துன்புறுத்தப்பட்டது. தர்மபுத்திரன் பயந்தான். துரியோதனனுடைய மகிழ்ச்சியோ கரை புரண்டு ஓடிற்று. பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் வந்து என்ன செய்வோம் என்று ஏங்கி ஆலோசனை செய்யலானார்கள். கிருஷ்ணன் யுதிஷ்டிரனை பார்த்து, பரத சிரேஷ்டரே, கவலைப்படாதீர். சூரர்களான தம்பிகளை பெற்றிருக்கிறீர். நீர் ஏன் பயப்படுகிறீர்? சாத்தியகியும் விராடனும் துருபதனும் திருஷ்டத்யுமனும் நானும் இருக்க உமக்கு ஏன் விசாரம்? பீஷ்மருடைய மரணத்துக்காகவே சிகண்டி காத்திருப்பதை மறந்தீரா என்று தேற்றினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.